எஸ்பிஐ பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பெஸ்ட் பிளான் ஒண்ணு இருக்கு. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வெறும் ரூ. 20,000 முதலீடு பண்ணீங்கன்னாக்கா, 1,92,00,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். கேரண்டி ரிட்டர்னாக 24% குடுக்குறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்வெஸ்ட்மென்ட் பிளானு. இந்த ரூ. 20,000 உங்க குழந்தைங்க பேர்ல போட்டாக்கா போதும். அது ஃபியூச்சர்ல எவ்வளோ வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1,92,00,000 பேரு 92,00,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியும். யாராலயும் தடுக்க முடியாது. இது கேரண்டி ரிட்டர்ன் சொல்லி குடுத்துருக்காங்க. இதுல நம்ம எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்? யார் யாரெல்லாம் பண்ணலான்றத பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து ஒரு ஆலோசகர் குடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான். என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் சப்ஜெக்ட் டூ மார்க்கெட் ரிஸ்க்ன்னு சொல்லுவாங்க. அது போல தான் நீங்க ரிஸ்க் எடுத்து தான் பண்ண போறீங்க. ஆனா, லாங் டைமா பண்ண சொல்ல உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. கண்டிப்பாக கிடைக்குன்ற மாரி சொல்லிக் குடுத்திருக்காரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்பிஐ ஹெல்த் கேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுன்னு சொல்லிக் குடுத்திருக்காங்க. இது ஹெல்த் கேர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டுன்றது என்னன்னா, மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக நாம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னாக்கா, அதாவது இது வந்து எஸ்பிஐல மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த மெடிக்கல் கேர்க்காக அந்த மெடிக்கல் கேர் இதுல இருக்கிற கம்பெனிகளுக்கு வந்து நாம பண்ற இன்வெஸ்ட்மென்ட் அங்க போகும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுல கேரண்டியா ஒரு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 6 மந்த் பார்த்தீங்கன்னாக்கா, 25% நான் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம போட்ட அமௌண்ட் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, நான் இதுல எஸ்பிஐ ஹெல்த் கேர்ல ஒரு ரூ. 20,000 போட்டிருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் 6 மந்த்லயே எனக்கு 25% கிடைச்சிரும். ஏற்றம், இறக்கம் எப்பொழுதுமே இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்றதுனா 6 மாசம், 3 மாசம், 2 மாசத்துல போட்டு எடுக்கிறது கிடையாது. இது வந்து லாங் டைமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா 48%, 3 வருஷத்துக்கு சராசரியா பார்த்தீங்கன்னாக்கா 26% குடுக்குறாங்க. 5 வருஷத்துக்கு 31% குடுக்குறாங்க. இதுல ஆவரேஜா கால்குலேட் பண்ண சொல்ல ஹெல்த் கேர் யூனிட்ல ஒரு மந்த்லி வந்து ஒரு வருஷம் நம்ம ஆவரேஜா 24% உங்களுக்கு கேரண்டி ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த கேரண்டி ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ற சன் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, மேக்ஸ் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, திவ்யா லேபரட்டரி லிமிடெட், பாலி மெடிக்கல் லிமிடெட், லுபின் லிபர்டின் லிமிடெட், லூசோனா குரூப் அண்ட் சிப்லா லிமிடெட் சொல்லிட்டு இந்த கம்பெனிலாம் அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம குடுக்குற காசு அந்த கம்பெனி பேர்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கேரண்டியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24% குடுக்குறாங்க. இது ஒரு வெரி ரிஸ்க் ஹை ரிஸ்க் உள்ள ஒரு இதுதான். இதுல வந்து லம்ப்சமா நான் ஒரு அமௌண்ட் இது பண்ண போறேன். இதுல 3 மெத்தட் இருக்குது. எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் அண்ட் லம்ப்சம் ஒரு அமௌண்ட் அவங்க பேர்ல நான் போட்டு வச்சிடுறேன். அத பேஸ் பண்ணி அப்புறம் எஸ்டபிள்யூபி. நான் இத வந்து லம்ப்சம் பத்தி தான் எனக்கு குடுத்துருக்காங்க. லம்ப்சம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அந்த இத பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2013 ஜனவரி 2ஆம் தேதி இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நானு மினிமமா எஸ்ஐபில ரூ. 500 இன்வெஸ்ட் பண்ணலாம். லம்ப்சமா ரூ. 5,000 மினிமம் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ நோ லிமிட் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ 0.89, அதாவது செலவுகள் சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க செலவுக்காக உங்ககிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் உங்ககிட்ட நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன்லாம் வந்துச்சு. நீங்க 5 இயர்ஸ் பொறுத்தோ இல்ல 10 இயர்ஸ் பொறுத்தோ நீங்க எடுக்கிறீங்கன்னா, அவங்க செலவுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 0.89 எல்லாமே 1% பிடிப்பாங்க. இது அவங்க 0.89% தான் குடுக்குறாங்க. லாக்-இன் பீரியட் வந்து நோ லாக்-இன் பீரியட். நீங்க இப்ப போட்டுட்டு 1 வாரத்துல எடுக்கலாம், 1 மாசத்துல எடுக்கலாம், இல்ல 10 வருஷம் பொறுத்து எடுக்கலாம். உங்க விருப்பம் தான். ஆனா ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மென்ட். இந்த காசு எனதில்லைன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருங்க. டெஃபினட்டா நல்லா இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் நம்ம பண்ணீங்கனாக்கா, லம்ப்சம் அமௌண்ட்ல அ அனலைஸ்டு 5 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 31% குடுத்துருக்காங்க. இவங்க இன்ட்ரெஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 31% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஆனா ஆனுவலி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வருஷத்துக்கு 24% கேரண்டியா கிடைக்கும். அந்த தோராயமாக நம்ம 24% எடுத்துக்கலாம். நான் ஒரு லம்ப்சம் அமௌண்ட்டா ரூ. 20,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன். எனக்கு 1.98 கோடி கிடைக்குன்ற மாரி சொல்லி குடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ரூ. 20,000 இன்வெஸ்ட் பண்றேன். 10 வருஷம் எடுத்துக்கிறேன். 10 வருஷத்துல 24%க்கு எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 1,51,880 கிடைக்கும். டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 1,71,889 எனக்கு ஒரு ரூ. 20,000 போட்டா இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது. அதுவே நான் லாங் டைம் அந்த ஒரு குழந்தைங்க இருக்கு. குழந்தைங்க பேர்ல நான் போட்டுறேன் சார். என் குழந்தைக்கு ஒரு 2 வயசு தான் ஆகுது. அவங்க பேர்ல நான் ஒரு அமௌண்ட் போடுறேன். 30 வருஷம் போடுறேன். அப்ப பார்த்தீங்கன்னாக்கா 32 வருஷம் போடுறீங்க. ரூ. 20,000 லம்ப்சம் அமௌண்ட் அப்படியே ஒரு பேர்ல போட்டு அப்படியே விட்டுறீங்க 32 வருஷத்துக்கு. அது 1,95,1983 கிடைக்குன்ற மாரி சொல்லி குடுத்துருக்காங்க. அந்த 20,000 சேர்த்து உங்களுக்கு 1,95,21,981 உங்களுக்கு ரிட்டர்னா கிடைக்குன்ற மாரி சொல்லி குடுத்துருக்காங்க. இதுக்கு எவ்வளோ நாள் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கோம்? 32 வருஷம். இந்த 20,000 1,00,00,000 ஆக்க முடியுமா சார்? இது எப்படி சார் இவ்ளோ பாசிபிள்? நீங்க போட்டுட்டு ஒரு மரம் வைக்கிறீங்க. அந்த மரம் வளர்ந்து பெரிய மரமாகி காய் காய்க்க சொல்ல எவ்வளோ இதுவா கிடைக்குதோ, அந்த அளவுக்கு ரிட்டர்ன் கண்டிப்பா கிடைக்கும். இது ஆவரேஜா ஆனுவல் ரிட்டர்ன் வந்து 24% போட்டிருக்கேன். அதையும் 30% 35% கிடைக்க சொல்ல உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் பாருங்க. இது லம்ப்சம். அதே எஸ்ஐபில போட்டீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு குழந்தை பேர்ல இப்ப எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 1 வயசு 2 வயசு ஆகுதுன்னா, ஒரு பெண் குழந்தைக்கு அந்த குழந்தை பேர்ல ஒரு ரூ. 2,00,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன். ஆஃப்டர்
ஆஃப்டர் 22 இயர்ஸ் 22 வருஷம் பொறுத்து அந்த குழந்தைக்கு 23வது வயசுல எனக்கு 2,25,14,703 ரூபா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2 கோடி ரூபா கிடைக்குது. இந்த 2 கோடி ரூபா கிடைச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வீட்டு செலவுக்காகட்டும், வீடு கட்டலாம், குழந்தைங்க பேர்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம். ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் இது. இதை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன். நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்